அதாங்க 4:29க்கு அவரை உள்ளே இட்டுன்னு வந்தாங்க, உள்ளே போயிருக்கானுங்க, நம்ம கேமராவில் பார்த்தோம். அப்புறம் 5:29க்கு இது 4:59க்கு வெளியே வந்தாங்க. வெளியே வந்துட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு வெளியே வந்துட்டாப்புல. அதுக்கப்புறம் அவர் 5:20க்கு வந்து என்னை எழுப்பினார். இங்கே ஓடி வந்தார் குழாவண்டை. நம்ம குழாவண்டை வந்து வாங்க வாங்க எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொன்னார். நாங்கள் எல்லாம் ஓப்பனில் தான் திறந்து வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அப்புறமா திறந்து வேலை செஞ்சுட்டு ஓடினா இந்த ரோடு அந்த ரோடு போய் பார்த்தா எந்த ரோட்லேயுமே இல்லை. அவருக்கு வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு 3/4 மணி நேரத்துக்கு முன்னே அவரை இது பண்ணிகிட்டு இருக்காங்க. உள்ளே வந்து ஸ்ப்ரே அடித்து பண்ணாங்களாம். அவரே தான் வந்து எங்ககிட்ட சொன்னார். 2 பேர் காயின் வாங்கின மாதிரி வந்து 2 காயின் கேட்டாங்களாம். அவர் அந்த காயினை ப்ரெஸ் பண்ண போகிறதுக்குள்ளே பின்னாடி வந்து மண்டையில் அடித்து அவரை கீழே தள்ளி உடனே அவர் பெல்ட்டை கழட்டி அவர் கழுத்தையே நெரிச்சு அவரை கீழே தள்ளி அதுக்கப்புறமா அவர் சுயநினைவு இருந்த பிறகு மொத்த கோல்டு அவர் கடையில் இருந்தது ஃபுல் கோல்டு, அவருடைய இது டிவி அந்த ஸ்டோர் ஆகும் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் எடுத்துக்கின்னு அழகாக அவனுங்க வெளியே வரும்போது லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு பேகை மாட்டின்னு வெளியே எப்போதும் போல் கஸ்டமர் மாதிரி போயிட்டுக்கிறானுங்க. நம்ம கேமராவில் வந்து இதுவாச்சு. ஆனால் ஃபேஸ் தெரில சார் கிளியராக. அவருக்கு கண்டிப்பாக ஒரு நீதி நியாயம் கண்டிப்பாக கிடைக்கணும். அவனுங்க எங்கள் கையில் கிடச்சிருந்தானுங்கன்னா நேற்றே நாங்கள் வேறு மாதிரி பண்ணிகிட்ருப்போம். நாங்கள் போலீஸுக்கு அதுக்கெல்லாம் போயிருக்க மாட்டோம். ஏற்கனவே முன்னே ஒருத்தன் வந்து இங்கே நான் வந்து இதுலேருந்து வரேன்னு சொல்லிட்டு வந்து மிரட்டினான், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு. அவனே நாங்கள் அடித்து வெளியே அமிச்சோம். எங்கள் வாசல்லாம் ஒத்துமையாக தான் இருப்போம். ஆனால் அது அவருக்கு தெரிஞ்சவங்க தான் அதை பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் கண்டுபிடிச்சி அவருக்கு ஒரு நியாய நீதி கண்டிப்பாக கிடைக்கணும். கண்டிப்பாக அவர் ஃபேமிலி வந்து அப்படியே தவிக்குது சார். அது எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் எல்லோரும் நம்ம பொதுமக்கள் நம்ம எல்லோரும் ஒன்று திரண்டு எல்லோரும் பண்ணணும். அவர் கண்டிப்பாக நீதி நியாயம் கண்டிப்பாக தரணும். தாக்கிட்டாங்க. அவருக்கு மண்டையில் இந்த இடம் அடி, மூஞ்சி ஃபுல்லாக கீறி இருக்கானுங்க. அவரை கொலை பண்ணுறதுக்கு இது பண்ணியிருக்கானுங்க, கொலை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியிருக்கானுங்க. அவர் அந்த ஸ்ப்ரே அடித்தோடனே அந்த சுயநினைவு இழந்து கீழே ஊந்ததுனால அவரை வந்து அவருக்கு எதுவும் ஆகலை. அதுக்கப்புறம் அவருக்கு அந்த நினைவு தெரிஞ்ச உடனே எழுந்து வந்து எங்கெல்லாம் கூப்பிட்டாரு. ஆனால் இது பட்டப்பகல் கொள்ளை சார். இது பட்டம் பகலில் நடந்த கொள்ளை. இது இந்த தொழிலுக்கோ இல்லை எங்களுக்கோ பாதுகாப்பு கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வந்து தரணும். இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும். கண்டிப்பாக எல்லோரும் சேர்ந்து இந்த சங்கம் இருக்குது, கோல்டுக்கு சங்கம் இருக்குது, வெள்ளிக்கு சங்கம் இருக்குது. எங்களை மாதிரி ஒரு தொழில் சிறு தொழிலில் இருக்கோம் நாங்கள்லாம். எங்களுக்கு கண்டிப்பாக பாதுகாப்பு தரணும். அவருக்கு நடந்த மாதிரி எங்களுக்கு மற்ற கடைக்கு அந்த கடைக்கு நடக்கக்கூடாது சார். கண்டிப்பாக எல்லோரும் சேர்ந்து இது ஒரு முன்னணி பண்ணணும். இப்போ ஆட்சியில் இருக்கிறவரும் சரி வரவரும் சரி எல்லாருமே சேர்ந்து இதை ஒரு நடவடிக்கை பண்ணி நல்லது செய்யணும் சார். என்னது சத்தம் எதுவும் கேட்க சார். உள்ளே போனால் வெளியில் பேசுகிறது வெளியே கேட்காது. ஆனால் வெளியில் வந்தால் நாங்கள் இங்கே என்ன பேசுகிறோமோ உள்ளே கேட்கும். அது மாதிரி செட்டிங் அந்த கது. ஏன்னா அது கோல்டுன்றதுனால அவருக்கு பாதுகாப்பு அது மாதிரி பண்ணி வச்சுருந்தார். அது நடந்திருக்குன்னா அவன் ஸ்கெட்சு போட்டு வரதுக்கு எல்லாம் போலீஸ் பொறுப்பா சார்? இப்போ நாங்களே பக்கத்தில் இருக்கோம், நாங்கள் பொறுப்பா? இப்போது எங்கள் கடை ஓப்பன் டோரு, அவரது க்ளோசிங் டோரு. அழகாக கஸ்டமர் மாதிரி உள்ளே போயிட்டான். போலீஸ் இருந்து அவங்க மட்டும் என்ன சார் பண்ணுவாங்க? இப்போ குடிக்கிறான் ஒருத்தன், குடிச்சிட்டு போகிறான்னா அவனை குடிக்கிறவனை வந்து நீ குடிக்காதுன்னு அவங்க பாதுகாப்பு டெய்லியுமா சொல்ல முடியும்? மது அருந்து வேண்டான்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். அவன் குடிக்கிறான், அவன் குடும்பம் கெட்டு போகுதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க சார்? அது மாதிரி அவர் ஒரு வியாபாரம், எங்களை மாதிரி ஒரு வியாபாரி தான் அவர் வந்து ஜென்டில்மேன். அவருக்கு எந்த பழக்கம் கிடையாது. குடி பீடி சிகரெட்டு மற்ற எந்த பழக்கம் கிடையாது. அவர் உண்டு, அவர் வேலை உண்டு. எங்கள் வாசலில் அவருக்கு ரொம்ப ஹெல்ப் மைண்ட். அவருக்கு எது முகமடி போட்டு வரல சார். நம்ம வீடியோவில் தெரிஞ்ச வரையும் கம்மியாக தெரிஞ்சுது, நம்மளதில் மட்டும் கம்மியாக தெரிஞ்சுது. ஆனால் அவனுங்க ஃபேஸ் கிளியராக தெரில. நம்ம தமிழ் ஆளெல்லாம் இல்லை, தமிழ் ஆள் இல்லை. அவனுங்க ஃபுல்லாக பங்காளி மாதிரி அந்த ராஜஸ்தான்கார் மாதிரி இருக்கிறானுங்க. கண்டிப்பாக நம்ம தமிழ் ஆள் இருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அவரு கூட இருக்கிறவங்க தான் அதை செஞ்சுருக்கணும். ஏன்னா அவங்க தான் செஞ்சால் தான் அது கிளியராக வெளியே அவன் போக முடியும். ஏன்னா அவரது டோர் வந்து லாக் டோரு. அந்த விஷயம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் பண்ணியிருக்க முடியும், மற்றவங்க யாரும் பண்ண முடியாது. கண்டிப்பாக அவர் கணக்கு சொன்னால் தான் சார் தெரியும். அவரோட கணக்கு அவர்கிட்ட இருக்கும். அவங்க கடை கணக்கு தனி சார். இப்போ நம்மளது வெள்ளி கணக்குன்னா அவங்களுக்கு கோல்டு கணக்கு. இது வந்து எல்லாம் சிறு தொழில் இருக்குது. யார் எப்போ எவ்வளோ கொடுப்பாங்கன்னு தெரியாது. நம்ம லேபர் ஒன்லி, அவ்வளோதான். அவரும் லேபர் தான். அவரும் முதலீடு போட்டு செய்கிறவர் கிடையாது. முதலீடுனா கொஞ்சம் இருக்கும். இப்போ ஒரு 100 கிலோ 200 கிலோ அந்த அளவுக்கு போகாது. அவர் என்ன முதலீடோ அவருக்கு கண்டிப்பாக அவரை கூப்பிட்டு அவர் கணக்கு வழக்கு எவ்வளோ வச்சுட்டுருக்காரு, அவரது நோட்டில் எல்லாம் கணக்கு வழக்கு இருக்கும். அவரை கேட்டால் கண்டிப்பாக சொல்லுவார். எங்கள் கிட்டலாம் வாசல்லையோ எந்த பிரச்சனையும் யாருக்குமே கிடையாது. அவர் ஒரு ஹவுஸ் ஓனர்கிட்டையோ வாசல்லையோ இல்லை எங்கள் ஒர்க்கர்கிட்டையோ அவங்க ஒர்க்கர்கிட்டையோ
அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் இதை செஞ்சவங்க வந்து அவருக்கு தெரிஞ்சவங்க தான் பண்ணிட்டாங்க, அவரோட க்ளோஸ் ஆள் தான் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் கன்ஃபார்ம். ஏன்னா தெரியாதவங்க யாரும் கடவுளில் போயிட்டு வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இங்கே மேனேஜராக ஒரு 8 வருஷமாக நான் வேலை செய்கிறேங்க. எனக்கு 4:30க்கு மேலே தான் இந்த விஷயம் தெரியும். அது கூட அண்ணன் வெளியே வந்து உட்கார்ந்ததுனால தான் எனக்கு தெரியும். நான் உள்ளே தான் இருந்தேன். எப்போவுமே ஒரு 4 o'clock மேலே கீழே வெளியே வந்தால் உட்காந்துருப்பேன். 5:30 வரைக்கும் நான் வெளியே தான் இருப்பேன். அதனால் யாருன்னா போனாலும் வந்தாலும் கூப்பிட்டு நான் கேட்பேன், நீங்கள் யார், எந்த பில்டிங்கு, எந்த இதுவுக்கு போகிறீங்க, எந்த ஃப்ளோரு, அதெல்லாம் நான் கேட்பேன். ஆனால் நேற்றுன்னு பார்த்து நான் உட்காரல, உள்ளே கொஞ்சம் வேலை இருந்ததுனால ஆஃபீஸ் ரூமில் நான் உள்ளேயே இருந்துட்டேன். எனக்கு 4:30க்கு மேலே தான் இவங்களாம் கத்திக்கிட்டு போவே தான் நான் வெளியே வந்து பார்த்தேன். பார்க்கும்போது தான் அண்ணனுக்கு ரத்தம் ஊற்றிட்டு வெளியே உட்காந்துருந்தார். என்னன்னு கேட்டபோது அப்போ சொன்னார், இந்த மாதிரி அடிச்சிட்டாங்கக்கா என்ன அப்படின்னா. யாருன்னா அடித்தாங்கன்னா, இந்த மாதிரி அடித்து என்ன நகைலாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்கக்கா அப்படின்னா. எவ்வளோ நான் இருந்துச்சுன்னு கேட்கும்போது, எனக்கு தெரியாதுக்கா, எனக்கு அந்த வெயிட்டு இது தெரியல, மொத்தமாக நான் வாங்கிட்டு வந்ததுனால அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் தண்ணிலாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். கொடுத்ததுக்கப்புறம் அண்ணங்கிட்ட சொல்லி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்கன்னு சொன்னேன். அப்புறம் நான் கூப்பிட்டு போகிறேங்க்கா, ஆனால் முதல் போலீஸ்க்கு போகலாம் அப்படின்ட்டு அண்ணன் உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி அங்கே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அண்ணனை கூப்பிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஒருத்தராக வர ஆரம்பிச்சிருந்தாங்க. நான் கேட்டேனே, கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, நான் மயக்கத்தில் இருந்தேன்க்கா, எனக்கு எதுவுமே தெரியல, மிஷினில் உள்ளே தள்ளிட்டு இருக்கிறாங்க, நான் இங்கெல்லாம் காயம் பெல்ட்டில் போட்டு இருக்குனாங்கக்கா, இங்கே கிட்ட கிழிஞ்சிருக்கு, அடித்து மிஷினாண்ட தள்ளிட்டு இருக்கிறாங்கண்ணா, அதனால் அவருக்கு வந்து மயக்கம் தெரியலிங்களாம். தெளிஞ்சதுக்கப்புறம் தாக்கா நான் கதவை ஓப்பன் பண்ணி வெளியே வந்தேன், எனக்கு அதுக்கு முன்னாடி உள்ளே என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னார்ண்ணா. அவரே வரலன்னா கண்டிப்பாக அவர் நான் இறந்துட்டேன்னு தான் நினச்சேன் அப்படின்னு தான் சொன்னார். கண்டிப்பாக அவருக்கு மயக்கம் தெரியலனா கண்டிப்பாக அவர் வெளியே வந்திருக்க முடியாது. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு நியூஸ் தெரியும். முதல்ல உள்ளே வந்த உடனே காயின் கேட்டாங்களாம், அவர்கிட்ட காயின் காட்டுங்கன்னு தான் சொன்னாங்களாம். அதை காட்டின பிறகு அதுக்கப்புறம் தான் இவனுங்க ஒன்று ஒன்றா பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களாம். ஆமாண்ணா. ஆனால் ரொம்ப நல்ல மனுஷனா, அவருக்கு எப்போவுமே எவ்வளோ நாளாக வேலை இல்லாமல் இருந்தார். இப்போ தான் இது வேலை வாங்கிட்டு வந்தார் அவர், அந்த முகூர்த்தம் இது வேலை வாங்கிட்டு வந்தார். கொஞ்சம் ஆர்டர் எடுக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் ரொம்ப நாள் வேலை இல்லாமல் இருந்தார். நல்ல மனுஷனா அவர், ரொம்ப வருஷமாக இங்கே இருக்கிறாரு. எந்த ஒரு பிரச்சனைக்கோ தொல்லைக்கோ யாருக்குமே ஒரு கெட்ட சாவகாசம் அதெல்லாம் எதுவுமே அவர்கிட்ட கிடையாதுண்ணா. நல்ல மனுஷன். அதே மாதிரி வெளியே யாருன்னா வந்தாலும் நல்ல முகத்தை பார்த்துட்டு தான் ஓப்பன் பண்ணுவார். நேற்று என்ன நினச்சா அவர் ஓப்பன் பண்ணாருன்னு நிச்சயமாக தெரியவே இல்லை எங்களுக்கு. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி விஜய் கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू. அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.